சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நம்ம டெய்லியும் காலைல எந்திரிச்சத உடனே நம்மளை நெகட்டிவான விஷயத்துக்கு தள்ளுறதுக்கு நிறைய விஷயம் நம்மளை ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு, இந்த புது நாளில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்போம். அந்த விஷயம் சில சுச்சுவேஷன்ஸ்னால நடக்காமல் போகும். சில பேருக்கு காலையில் லோன் இன்னைக்கு லோனுக்கான டேட் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கா என்னன்னு தெரில அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா கேஷ் இருக்காது. இல்லைன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய கேஷை தூக்கி அந்த லோனுக்கு கட்டுற மாதிரி போயிருக்கும். இதன் மூலமாக நிறைய அப்செட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயத்தெல்லாம் நினச்சி யோசித்து மைண்டுக்குள்ளே வைக்காமல் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசித்தோம்னாலே நிச்சயமாக நம்ம எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளமே யாருக்குமே இருக்காது. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளை காலையிலே நெகட்டிவ் ஃபோர்ஸ்குள்ளே தள்ளுறதுக்கு நிறைய விஷயமான சுச்சுவேஷன்ஸ் காலையிலே நடக்கும். ஆனால் நம்ம அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் இன்றைக்கு நாளுக்கான கடமைகள் என்ன இருக்கோ அதை முழுசாக முடிக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் ஓய மாட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டை மைண்டில் விதைச்சிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே பாசிட்டிவ் விதமான தாட்ஸ் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். அதே விதமான பாசிட்டிவ் தாட்ஸோட இந்த பிரார்த்தனைகளை பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நம்மளை விட பிரச்சனைகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது இந்த பிரார்த்தனை மூலமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பிரார்த்தனையை மனசை ஃபுல்லாக இங்கே வச்சு பண்ணும்போது நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டி இந்த பிரார்த்தனையை தொடங்கலாம். முதலாவதாக அனோஜ் வினோதினி, அவங்களுக்கு 3 நாளாக கழுத்து நரம்பு வலி தாங்க முடியல, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, நரம்பில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுத்து சாயப்பா இவங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிகளை எல்லாமே தூக்கி எறியணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக காளீஸ்வரி, இவங்களுக்காக ப்ராப்ளம் சால்வ் பண்ண அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதாம்மா. ஸோ அதனால் இவங்களோட ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலியை ரொம்ப நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்ணுன்ற ஒரு மைண்ட் வர்றது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களுக்காக அவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. உங்களோட லைஃபும் சரி, உங்களோட வாழ்வாதாரமும் சரி, உங்களோட ஃப்ரெண்டோட லைஃபும் சரி, வாழ்வாதாரமும் சரி, எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல், கஷ்டங்களே இல்லாமல், சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பகவதி, அவங்களுடைய அக்கா உமான்றவங்களுக்கு ஹீமா கொடுக்குறாங்க. அந்த வலியும் வேதனையும் தாங்குற சக்தியும் நோயிலிருந்து விடுபடவும் பிரார்த்தனையும் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களோட அக்கா உமாவுக்காக எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை வச்சுக்கலாம். அந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நோயிலிருந்து அவங்க சீக்கிரமாகவே விடுதலை அடைஞ்சு எல்லார் மாதிரி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கி போகக்கூடிய மன பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாள்லாம் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக சாயப்பா அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப எல்லா விதமான விஷயங்களையுமே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நியாயமான வழியில் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இன்றைய நாளில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இந்த குழந்தைங்களால் நடக்க முடியாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக இந்த குழந்தைகள் வளரணும். எல்லாருமே பாசிட்டிவான ஒரு மைண்டோட இந்த நாளை துவங்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய அம்மாமார்கள் ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எந்த விதமான கிரிட்டிக்கல்ஸான ஒரு சுச்சுவேஷன்ஸும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு பேபி டெலிவரி அந்த இடத்துல நடந்திருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அன்றைய நாட்டில் இந்த இப்போது நம்ம போர் நிறுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட
ஸோ அதனால் வந்து அதுக்காக நம்ம சாயப்பா கிட்ட ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நிச்சயமாக இன்னும் போர் நிற்கலை, ஆனால் கூடிய விரைவில் நின்றும்னு சொல்லி அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்காக ஒரு பெரிய நன்றியை சாயப்பா கிட்ட வச்சுக்கலாம். அடுத்ததாக நாளுக்கு நாள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா விதமான திருட்டு சம்பவங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான மனசுக்கு ஏற்றுக்க முடியாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. அதை எல்லாத்தையுமே சாயப்பா வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் யாருக்கு இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாயப்பா ஒரு வழியை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் வந்து உணவில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் அவங்க கொடுத்து காத்தரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய பேர் இயற்கையை எழுதியிருப்பாங்க, அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மன பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அன்வேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளையும் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சு இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.